வணக்கம். வள்ளுவரே, வெக்க தாங்க முடியல. ஒரு மழை பெஞ்சா நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன அப்பனே, கடவுளை கூட தொழாவிட்டாலும் கணவனை தெய்வமாக தினமும் தொழுது எழுந்து குடும்ப கடமைகளை செவ்வனே செய்கின்ற பொறுப்பான குடும்ப பெண் பெய்யுன்னு சொன்னால் உடனே மழை பெஞ்சிருமே. அதைத்தான் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழைன்னு வாழ்க்கை துணை நலம் அதிகாரத்தில் 55வது குறளாக சொல்லி வச்சேன். ஏன் வள்ளுவரே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. உங்களுக்கே இது கொஞ்சம் ஓவராக தெரியல? அப்பனே, மிகச்சிறந்த தவ முனிவர்கள் மனசு வச்சா மழை பொழிகிறத நாமே பார்த்துருக்கோம். மகான் வந்தார் மழை பொழிகிறதுன்னு சொல்ல கேட்டிருக்கோம். உண்மையான அக்கறையுடன் கணவனையும் குடும்பத்தையும் பராமரிக்கும் குடும்ப பெண்கள் முற்றும் துறந்த அந்த முனிவர்களுக்கு நிகரானவர்கள்னு பாராட்டியிருக்கேன். இது புரியாமல் என்னை பிற்போக்கவாதின்னு முத்திர குத்துறாங்க. பகுத்தறிவுன்னா என்னன்னே தெரியாத பகுத்தறிவுவாதிகள். கோபத்துடன் முடித்தார் வள்ளுவர். நன்றி, வணக்கம்.